எல்லோருக்கும் அருமையான மாலை வணக்கம் பிரியமானவர்களே. கவலைப்படுவதை நிறுத்துங்கள். ஒரு கேள்வியானது உங்களிடத்துல, தேவனால் முடியாத காரியம் ஏதேனும் இடத்தில் உண்டா? நீங்க யார் விசுவாசத்தவரா இந்த இடத்துல இருக்கிறீர்களோ, உங்களுடைய விசுவாசத்தில் நீங்க எனக்கு சொல்ற பதில் எனக்கு கேக்குது. ஒன்றும் இந்த இடத்துல இல்லை. ஒருவேளை நீங்க இந்த நிகழ்ச்சியை முதல் முறையா இந்த இடத்தில் பார்க்கிறவரா இந்த இடத்துல இருக்கலாம். ஒருவேளை நீங்க இந்த இடத்துல சேனலை மாத்திட்டு இருந்தீங்க. மாத்திட்டு இருக்க அந்த சமயம் நீங்க திடீர்னு இந்த நிகழ்ச்சி, இந்த கேள்வியானதை உங்களுடைய காதுகளில் கேட்டிருக்கலாம். ஆனால் இந்த கேள்வியானது, யார் நீங்க நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கீங்களோ, யார் தற்செயலா இந்த இடத்துல இந்த சேனலுக்கு வந்தீங்களோ, யார் யூடியூப் மூலமாய் இல்ல மற்ற காரியத்தின் மூலம் இந்த நிகழ்ச்சியை பார்க்க ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். இது தற்செயலாய் கேட்கப்பட்ட கேள்வியானதல்ல, அல்லது தற்செயலாய் நீங்கள் கேட்ட ஒரு கேள்வியானதும் கிடையாது. இந்த கேள்வியானது நீங்கள் புரிந்து கொள்ள, தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இந்த இடத்தில் இல்லை. எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லமை படைத்தவராய் இந்த இடத்தில் இருக்கிறார். நீங்க யார் வியாதி உள்ளவரா இந்த இடத்துல இருக்கீங்களோ, ஒருவேளை நீங்க இல்ல, உங்களுடைய குடும்பத்தார் பலகீனமானவரா இந்த இடத்துல இருக்காங்க. மருத்துவமனையிலே பல மாதங்கள், ஏன் சில வருடங்களும் கூட அவர்கள் அப்படியான வியாதிகளோடு இந்த இடத்துல தன்னுடைய சரீரத்தை பலகீனப்பாய் மாறுவதை பார்த்து கொண்டிருக்காங்க. நீங்க இந்த இடத்துல அந்த நபரை குறித்து ஒவ்வொரு நாளும் கவலைப்படுகிறவரா இந்த இடத்துல இருக்கீங்க. அல்லது உங்களுடைய மகனை குறித்து, உங்களுடைய மகளை குறித்து தவறான சகவாசங்கள், தவறான பழக்கங்கள். இன்னைக்கு எத்தனை பெற்றோர்கள், நீங்க இந்த இடத்துல எனக்கு சொல்லுங்க, நீங்க உங்க பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்டு இருக்கீங்க? நீங்க இந்த இடத்துல பெற்றோராய் உங்களுடைய மகளை குறித்து எத்தனை பேர் நீங்க கவலைப்பட்டு இருக்கீங்க? குறிப்பாய் உங்களுடைய மகனை குறித்து எத்தனை பேர் நீங்கள் அழுதும் கூட இருக்கிறீர்கள்? ஒருவேளை இந்த நேரம் அழுதுட்டு இருக்கலாம். ஒருவேளை இந்த நிகழ்ச்சிக்கு முன்பாக நீங்க ஒரு கடினமான சூழலை சந்திச்சிருக்கலாம். ஒருவேளை இந்த நிகழ்ச்சி நீங்க கேட்டிருக்க இதே சமயம் உங்க வீட்டுல இந்த இடத்துல பிரச்சனையானது கூட நடந்துட்டு இருக்கலாம், வாதங்களானது நடந்துட்டு இருக்கலாம். நீங்கள் மக்களே, உங்களுடைய வாழ்க்கையின் மீது தேவன் செய்ய விரும்புகிற காரியங்கள் ஏராளமானது, அதுவும் விசேஷமானது. உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்க, இதுதான் நீங்க பார்க்க போகிற இந்த பெண்ணினுடைய வாழ்க்கையிலும் இது நடந்தது. குறிப்பா பெற்றோர்கள் நீங்க எத்தனை பேர் உங்க பிள்ளைகள் ஒரு பாலினத்தை இடத்தில் பிறந்தவராய் மற்றொரு பாலினத்தை தேடுகிறவராய் இடத்துல இருக்காங்க? இன்னொரு வார்த்தையிலே, அவர்கள் தன்னுடைய சொந்த பாலினத்தை மாற்றிக்கொள்ள விரும்புகிறவர்களாக. ஏன் அப்படியான ஒரு மாற்றம், ஏன் அப்படியான ஒரு சூழலை நீங்க புரிந்து கொள்ள முடியும்? இது சில நேரம் மக்கள் சொல்கிற பிரகாரம் ஒரு நபருடைய ஹார்மோன் மாற்றம் இல்லை. சில நேரம் ஒரு அசுத்தத்தினாலும் அப்படியான வேலை நடைபெறுகிறது. நீங்க பார்க்க போகிற இந்த சாட்சியிலே எப்படியா இந்த அசுத்தம் இந்த குடும்பத்தை அழிக்க, இந்த நபருடைய வாழ்க்கையை அழிக்க, இவருடைய வீட்டிற்குள்ளாக இருக்கிற சந்தோஷங்களை, சமாதானத்தை அழிக்க வேலையானது செய்தது தேவன். எப்படியாக அவர் வல்லமையை வெளிப்படுத்த முடியாத வாய்ப்பை இந்த குடும்பத்தார் உருவாக்கினாங்க. இந்த நபர் எப்படியாக தேவனுடைய உதவியை பெற்றுக்கொண்டாங்க. இன்று எப்படியான ஒரு ஆசீர்வாதமான நபராய் இருக்கிறாங்க. நீங்களே தெரிந்து கொள்ளும்படியாக கவனிங்க மக்களை. இந்த நேரம் உங்களுக்கு தான் சொல்றேன். நீங்க யார் அழுதுட்டு இருக்கீங்களோ, நீங்க யார் கவலைப்பட்டு இருக்கீங்களோ, நீங்க யார் இந்த நேரம் உங்க பிரச்சனை குறித்து என்ன செய்யறது வழி தெரியாதவரா இருக்கிறீர்களோ, உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் வழியானது உண்டு. உங்க பிரச்சனை என்னவாக இருந்தாலும் சரி, விசுவாசத்தில் எங்களோடு ஒன்றிணையுங்கள். எங்களோடு ஒன்றிணையுங்கள். தேவனோடு சேர்ந்து அவருடைய வார்த்தையிலே நீங்கள் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் போராடுவோம். தேவனுடைய அதி அற்புதமான பதில்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த சாட்சியில இந்த நபருக்கு நடந்தது உங்களுடைய வீடுகளுக்குள்ளும் உங்கள் பிள்ளைகளுக்குள்ளாகவும் மிக நிச்சயமாய் தேவன் வல்லமை வெளிப்படுத்தப்படும் பொழுது நடக்க முடியும். இந்த சாட்சியை பாருங்கள் இப்பொழுதே. என்னுடைய குழந்தை பருவத்திலிருந்து நான் ஆண் பாலுக்குரிய காரியங்களை தான் விரும்பிக்கிட்டு இருந்தேன். ஆண்களுக்குரிய காரியத்தை விரும்புவேன். நான் வளர வளர ஒரு பெண்ணா என்னால் என்னை ஏற்றுக்கவே முடியலை. நான் என்ன ஒரு பையனாக மாற்றிக்கணும்னு விரும்பியிருக்கேன். மேலும் நான் இந்த தவறான உடம்பில், அதாவது பெண்ணுக்குரிய உடம்பில் தவறாக பிறந்துட்டேன்னு நினச்சிருக்கேன். நான் ஒரு பெண்மணியாக மாறுறதை என்னால் ஏற்றுக்கவே முடியல. அதனால் நான் இப்போ இந்த உலகத்துக்கு வந்திருக்கேன். இது ஒரு மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இனிமேலும் நான் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இனிமேலும் நான் என்ன மறைச்சிட்டு இருந்தேனோ அதை மறைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினச்சேன். ஒரு தருணத்தில் என்னால் இதை தாங்க முடியல. நான் இதிலிருந்து வெளியே வந்தே ஆகணும்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். இதன் விளைவாக தான் இந்த பிரச்சனைனால எனக்கும் என் தாயாருக்கும் முரண்பாடு ஏற்பட்டது. அவங்களால நான் இப்படி இருக்கிறத ஏற்றுக்க முடியல. சொல்லப்போனால் நான் அவங்கக்கிட்ட பேசுகிறதையே நிறுத்திட்டேன். அந்த காரணத்தினால நான் எல்லாருக்கூடையும் போய் உறவு வச்சுக்கிறது, எல்லாருக்கூடையும் உறவு முறையில் ஈடுபடுறதுன்னு ஆரம்பிச்சிட்டேன். பெண்கள் கூட உறவு கொள்ள ஆரம்பிச்சிட்டேன். ஒரு பெண் மூலமாக இன்னொரு பெண்ணை தெரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரியாக தான் நான் தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருந்தேன். இன்னும் சொல்லப்போனால் திருமணம் செஞ்சுக்கணும்னு நினச்சேன். அவங்க கூட வாழணும்னு நினச்சேன்.
உண்மையாகவே எனக்குள்ளாக இருந்த ஆணின் தன்மையை நான் முழுமையா ஏத்துக்க ஆரம்பிச்சேன். என்னுடைய அலமாரிகளை மாற்றினேன், ஆண்கள் உடைய வாங்க ஆரம்பிச்சேன், என் முடிய ஒரு ஆண் போல வெட்டிக்கிட்டேன், ஒரு ஆணின் சருமம் போல என்னோட சருமத்தை மாத்திக்கிட்டேன். இன்னும் சொல்ல போனா என்னோட உடல் அமைப்பும் ஒரு ஆணை போல இருக்கணும்னு நினைச்ச ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அது மூலமா நான் உண்மையாவே ஒரு ஆண் மகனை போல இருக்க விரும்பினேன். சில சமயம் நான் தெருக்குள்ள போறவங்களை ஏமாற்றி அவங்க உண்மையாவே நான் ஒரு ஆம்பளைன்னு நினைக்கிற அளவுக்கு நான் செஞ்சிருக்கேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவங்க என்ன அந்த மாதிரி பார்க்குற விதம் எனக்கு பிடிச்சிருந்தது. அது எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. அது எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது. இன்னும் சில பேர் என்னை ப்ரூனோன்னு கூப்பிடுவாங்க. இதன் மூலமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதன் மூலம் தொடர்ந்து நான் குடிப்பழக்கத்துக்கு அடிமையான பார்ட்டிக்கு போகிறது, ஆபாச படங்களை பார்க்கறது, சரீரபூர்வமாக உடல் ரீதியாக உறவு கொள்வது, இதெல்லாம் நான் தொடர்ந்து செய்யும்பொழுது இதெல்லாம் நான் ரொம்ப நல்லா பண்ணுறேன்னு உணர ஆரம்பித்தேன். ரொம்ப நல்லா பண்ணுறேன், இதுதான் எனக்கு வேணும்னு நான் விரும்பினேன். ஆனால் நான் எப்போல்லாம் வீட்டுக்கு திரும்புகிறேனோ அதுக்கு எதிர்மறையானதாக உணர்வேன். எனக்குள்ள சோகம், வெறுமை, வெறுப்புணர்ச்சி, கோபம், எனக்கு ரொம்ப பயங்கரமாக கோபம் வரும். என்னால் அதை கட்டுப்படுத்த முடியாது. என்கிட்ட யாராவது நான் சொல்கிறத ஏற்றுக்கலைன்னா என்னால் அதை தாக்கு பிடிக்க முடியாத அளவுக்கு கோபம் வரும். இன்னும் சொல்ல போனால் நிதானமாக மூச்சு விட்டு அதை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை என்கிட்ட கிடையவே கிடையாது. இந்த மாதிரியான சமயங்களில் தான் பல ஆலயங்களுக்கு போடுறதுக்கான அழைப்பிதழ்கள் எனக்கு கிடைச்சது. நான் அந்த தருணத்தில் அதை ஏற்றுப்பேன். சில நேரத்தில் அந்த ஆலயங்களுக்கு போகும்போது அங்கே இருக்கிறவங்க அவங்களோட தலையை திருப்பிப்பாங்க. அவங்க என்ன பார்க்குறாங்களோ அது அவங்களுக்கு பிடிக்கல. அது எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அது எனக்கு இன்னமும் வலியை கொடுத்தது. அவங்க எனக்கு உதவி செய்யணும்னு சொன்னாங்க. அதனால் நான் இங்கே வந்தேன், நான் இங்கே இருக்கேன். ஆனால் அவங்க எனக்கு உதவி செய்யலை. ஒரு நாள் எனக்கு ஒருத்தர் அசாதாரணமான அழைப்பிதழை எனக்கு கொடுத்தாரு. உண்மையாகவே அந்த தருணத்தில் எனக்கு உதவி தேவைப்பட்டது. அதனால் நான் அந்த உதவியை ஏற்றுக்கொண்டேன். ஆனால் நான் அதை உடனே ஏற்றுக்கலை. அடுத்த நாள் என்னுடைய சூழ்நிலை, என்னோட பிரச்சனை அதிகமாக என்னை கீழே தள்ளும் பொழுது தான் நான் ஆலயத்துக்கு போனேன். அங்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஆனாலும் நான் ப்ரூனோ மாதிரி ஒரு ஆண் மாதிரி நடக்க ஆரம்பித்தேன். எனக்கு தெரியும், ஏன்னா இந்த மக்கள் எல்லா இடத்துலையும் என்னை பார்த்த மாதிரி தான் இங்கேயும் என்னை பார்க்க போகிறாங்க. ஆனால் இங்கே முற்றிலும் வித்தியாசமானதாக இருந்தது. நான் உள்ளே நடந்து செல்லும் பொழுது அவங்க என்னை வரவேற்றாங்க, எனக்கு வாழ்த்து சொன்னாங்க, அவங்க எனக்கு வணக்கம் சொன்னாங்க. என்னை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்கல, எனக்கு நேராக மூச்சை திருப்பிட்டு போகலை. அந்த தருணம் தான் நான் அங்கே வித்தியாசத்தை பார்த்தேன். அவங்களுக்குள்ள ஒரு வித்தியாசத்தை பார்த்தேன். நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க அந்த சமாதானத்தை அவங்களுக்குள்ள நான் பார்த்தேன். இந்த சமாதானத்துக்காக நான் ஏங்கிக்கிட்டு இருந்த பல நாட்களாக இருக்கேன். ஆனால் அவங்களுக்குள்ள நான் எளிமையாக அந்த சமாதானத்தை பார்த்தேன். அவங்களோட முகத்தில் சந்தோஷம் இருந்தது. அந்த சந்தோஷத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கிறவங்களா இருந்தாங்க. அவங்க அன்னைக்கு என்கிட்ட என்னென்னலாம் பேசினாங்களோ அது எல்லாமே என்னுடைய உள்ளார்ந்த மாற்றத்துக்காக, வெறும் ப்ரூனோல இருந்து ப்ரூனாவா மாறுறதுக்காக இல்லை. எனக்குள்ளாக இருந்த அந்த கசப்புணர்ச்சி, வெறுமைத்தன்மை, வெறுப்புணர்ச்சி, என்னுடைய ஆத்மாவில் இருந்த வலியை உண்மையாகவே மாற்றத்துக்கு அவங்க உதவி செஞ்சாங்க. மேலும் நான் அந்த இடத்துல தான் அவங்களுடைய உண்மையான சந்தோஷத்துக்கான ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்களுக்குள்ள இருந்த சமாதானம், அந்த சமாதானத்தை, அந்த சந்தோஷத்தை என்னுடைய முழு பலத்தோடு நான் போராடி அதை பெறணும்னு விரும்ப ஆரம்பித்தேன். இது வெறும் என்னுடைய பாலின மாற்றம் மட்டும் கிடையாது, என்னுடைய ஆத்துமாவின் குணமாக்குதல். எனக்குள்ளே இருந்த அந்த மாற்றம் வரணும். ஏன்னா அதுதான் என்னுடைய முழுமையான பிரச்சனையாக இருந்தது. அதன் பிற்பாடு ஒரு நாள் நான் என்னெல்லாம் கற்றுக்கிட்டேனோ எல்லாவற்றையும் கடைப்பிடிக்க ஆரம்பித்தேன். அதன் மூலமாக அந்த சமாதானத்துக்கு முதலாளி யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த சமாதானத்துக்கு காரணகர்த்தா யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த சந்தோஷத்தை கொடுப்பவர் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதன் மூலமாக தான் நான் உள்ளிருந்து வெளியே மாற்றத்தை பெற்றுக்கொண்டேன். நான் சமாதானத்தினால நிரப்பப்பட்டேன், சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டேன். என்னுடைய சிந்தனை மாற ஆரம்பிச்சது. உள்ளிருந்து வெளியே என்னுடைய மாற்றங்கள் எல்லாமே தென்பட ஆரம்பிச்சது. என்னோட சிந்தனை மாற ஆரம்பிச்சது. நான் வெளியே ஓடி போய் நான் என்ன பெற்றுக்கொண்டனோ அது எல்லார்கிட்டேயும் சொல்லணும்னு நான் நினச்சேன். நான் என்ன கற்றுக்கிட்டேனோ அந்த ஆர்வத்துக்குரிய விஷயம் என் வாழ்க்கையில் சமாதானத்தை பெருக செய்யுது. இந்த சமாதானத்துக்காக, இதுக்காக நான் எவ்வளோ நாள் ஏங்கியிருக்கேன். இதை நான் ஒருபொழுதும் பெற்றுக்கொண்டதே கிடையாது. ஆனால் இதை இன்னைக்கு நான் பெற்றுக்கொண்டிருக்கேன். இந்த சமாதானத்தின் முதலாளியை என்னுடைய தகப்பனா நான் மாற்றிக்கொண்டேன். அவரை நான் எங்கே தெரிஞ்சுக்கொண்டேன்னா யூனிவர்சல் ஆலயத்தில்.
நான் யூனிவர்சல் ஆலயத்தில் தெரிந்து கொண்ட தேவன் உண்மையான அன்பு எப்படி இருக்கும்னு எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. அவரே உண்மையான அன்பை எனக்கு வெளிப்படுத்தி காண்பித்தாரு. இது யாரோ ஒருத்தர் வந்து சொல்லுனதுனால நான் மாறல, தேவனே நான் என்ன மாறணுங்கிறத காமிச்சாரு. அதன் மூலமா நான் அவருடைய சாயலா, அவருடைய வெளிச்சமா இருக்கிறதுக்காக, தேவனுடைய பிள்ளையா இருக்கிறதுக்காக அவர் எனக்காக, உங்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய ஜீவனை சிலுவையில கொடுத்திருக்காரு. அதன் மூலமா நான் அவருடைய மகளுங்கிற பதவியை, பட்டத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும். இன்னும் எங்க அம்மாவும் என்னுடைய மாற்றத்தை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்குள்ள இந்த சந்தோஷமானது இருந்தது, என்னுடைய மாற்றத்துக்கான சந்தோஷம் இருந்தது. அவங்க மட்டும் இல்லை, எல்லோருமே அதை பார்த்தாங்க. தற்சமயமா எனக்கு மதிப்புக்குரியவங்களை நான் இழந்துட்டேன். அது என் தாயின் இழப்பு. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல், அவர் இல்லாமல் நான் நம்புகிறேன் நான் கடந்து சென்ற எந்த விதமான பிரச்சனையும் ஜெயிச்சிருக்க முடியாது. இந்த கடினங்கள், இந்த பிரச்சனைகள், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு பலத்தை கொடுத்தாரு. அவர் எப்பொழுதும் என்னை உயர்த்தினாரு. நான் ஒருபொழுதும் சோகமடையல, கீழே விழல. இந்த உலகத்தில் நான் யார் இல்லாமல் கூட இருக்க முடியும். என்னை சுற்றி யாரும் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும் என்னை சுற்றி ஒரு பலமானது இருக்கு. அது தேவனுடைய பலமா இருக்கு, தேவனுடைய ஆவியா இருக்கு. அவருடைய பிரசனம், அதாவது பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான். இன்னைக்கு அவர் தான் என்னுடைய எல்லாமே, என்னுடைய தகப்பன், என்னுடைய நண்பர், என்னோடு இருக்கிறவர். அவர் இல்லாம என்னால் இருக்க முடியாது. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9346383738. நன்றி. நீங்க பார்த்த பிரகாரம் சரியாக தேவன் என்ன செய்தார் உங்களுடைய கண்களிலே நீங்கள் பார்த்தீர்கள், காதுகளிலே நீங்கள் கேட்டீர்கள். இது இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக தேவனால் செய்யப்படுவதை இடத்தில் விரும்புகிறீர்களானால், உங்கள் குடும்பங்களுக்குள்ளாக தேவனால் இடத்தில் செய்யப்படுமா என்கிற கேள்வியை உடையவராய் இருக்கிறீர்களானால், உங்கள் கேள்விக்கான பதில், தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இடத்தில் இருக்கிறார். ஆம், தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவராய் இடத்தில் இருக்கிறார். அவருடைய அதி அற்புதமான பதில்களிலே உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் அவர் ஆசீர்வதிக்க. மக்களே, உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்க. குறிப்பா இந்த நாள் நான் இப்படியாக சொல்லலாம், பெற்றோர்கள், நீங்க யார் உங்க பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுடைய வாழ்க்கை உங்களுடைய விசுவாசத்தினாலே, உங்களுடைய விசுவாசத்தினாலே இந்த பூமிக்கு அவர்களை கொண்டு வந்தது மட்டும் உங்களுடைய பொறுப்பானதல்ல, அவர்களது வாழ்க்கையை வழி நடத்துகிற பொறுப்பும் உங்களுடையதாய் இருக்கிறது என்பதை உணர்ந்தவராய் உங்கள் விசுவாசத்திலே தேவன் உங்கள் பிள்ளைகளை மாற்ற முடியும். இத இன்னொரு சாட்சியில இந்த நபருக்கும் நடந்தது. இந்த நபர் தன்னுடைய பிள்ளைக்காக எப்படியான விசுவாசத்தை பயன்படுத்தினாங்க? முடியாத காரியம், கூடாதது தேவனால் எப்படி இந்த இடத்தில் கூடியதாய் மாறியது. மரித்திருக்க வேண்டிய பிள்ளை இன்று ஜீவனுடையதாய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற சாட்சியாய் நிற்பதனுடைய காரணமானதுன்னு. இந்த நபருடைய முழு குடும்பத்தின் மாற்றம் எங்கிருந்து தொடங்கியது, எப்படியாக தொடங்கியது? தேவன் இவர்களுடைய வாழ்க்கை எப்படி ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்களே இந்த நபருடைய வாயிலிருந்து புறப்படுகிற சாட்சியின் மூலமாய் தெரிந்து கொள்ளுங்கள். வணக்கம், என் பேர் ராதிகா. என் வயசு 35 ஆகுது. ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னோடய வாழ்க்கை ரொம்ப அழிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருந்தது. காரணம்னா, என்னோட குழந்தைக்கு 1.5 வயசில் ஒரு புற்றுநோயானது இருந்தது. அது பிறப்புறுப்பில் அந்த ஒரு பகுதியில் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் நான் முதல்ல ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தேன். என் பையனுக்கு அந்த புற்றுநோயானது முற்றிலும் ரொம்ப அழிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையை கொண்டு இருந்தது எங்கள் குடும்பத்துக்குள்ளாக. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த நோயை குணமாக்க யாராலுமே முடியல. எந்த மருத்துவமனைக்கு போனாலும், எந்த டாக்டர் கிட்ட போனாலும், இல்லை, குழந்தையோட வாழ்நாள் முடிவடைஞ்சிருச்சு, 3 மாசத்துக்கு மேலே குழந்தை இருக்காது, ஏன்னா புற்றுநோயானது அவனை ரொம்ப அதிகமாக பாதிச்சிருச்சு, இனிமேல் குழந்தைய பிழைக்க வைக்க முடியாது அப்படின்ட்டு எந்த டாக்டருமே என் குழந்தைக்கு உறுதியாக சொல்லலை. எல்லாருமே என்ன சொன்னாங்க, பிழைக்க வைக்க முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும்தான் சொன்னாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏன் கண் எதிர்க்க ஏன் குழந்தை இறந்து போகிறத ஏற்றுக்க எனக்கும் என்னோட கணவருக்கும் விருப்பம் இல்லை. ஸோ ஒரு நாள் நைட்டு நாங்கள் என்ன தீர்மானித்தோம், நம்ம குழந்தை இறக்கிறதுக்கு முன்னாடி நம்மளே நம்ம உயிரை மறிச்சிக்கணும் அப்படின்றதுக்காக, சூசைட் பண்ணிக்கிறதுக்காக, தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக நாங்கள் முன்னோக்கி போனோம். ஸோ அந்த டைம் என்னோட சித்தி ஒருத்தவங்க வந்தாங்க, ஆலயத்தை பற்றி சொன்னாங்க. சொல்லும் போது நான் அப்போ சொன்னாங்க, அங்கே போ, குழந்தை குணமடைய வாய்ப்பு இருக்குது, நீ எதை பற்றியும் யோசிக்காது,
அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் எதுவுமே நம்பல. அப்போ வந்து ஆலயத்த பத்தி எனக்கு முழுமையா தெரியாது. தேவன பத்தி முழுமையா தெரியாது. நான் வந்து என்ன யோசிச்சேன்னா, ஒரு ஒரு மருத்துவரால முடியாதது எப்படி அங்க போனா முடியும்? அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்குள்ள இருந்துச்சு. ஆனாலும் என்னோட கணவர் சொன்னாரு, "இல்ல நம்ப எல்லாமே முயற்சி பண்ணிட்டோம். இந்த ஒரு தடவ நம்ப போய் முயற்சி பண்ணி பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லும்போது, முதல் முறையா நான் ஆலயத்துக்கு வந்தேன். வரும்பொழுது போதகர் இருந்தாங்க. வந்து அப்ப அவர்கிட்ட என்னோட பிரச்சனைய பத்தி நான் சொல்லும்போது, பலிபீடத்தின் மேலாக என்னுடைய குழந்தைய வச்சு, எங்கள வச்சு ப்ரேயர் பண்ணாங்க. ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்க ஒரு 20 நிமிஷத்துல வந்து எங்களுக்கு ஒரு ஃபோன் வந்தது. நான் வந்து முன்னாள் எந்த மருத்துவமனைக்கு என் குழந்தைக்காக சிகிச்சைக்கு போனேன்னா பண்ண முடியாதுன்னு அனுப்பிச்சாங்களோ, அந்த மருத்துவமனையிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. "குழந்தைய கூட்டிட்டு வாங்க. சீஃப் டாக்டர் வந்திருக்காங்க. சர்ஜரிக்கு ஒத்துக்கிட்டாங்க. நீங்க குழந்தைய கூட்டிட்டு வாங்கன்னு" சொல்லும்போது, முறையா அப்பதான் வந்து நான் நம்ப ஆரம்பிச்சேன். இங்க வந்தா எனக்கு இவ்ளோ ஒரு வல்லமை இருக்கு. எனக்கான ஒரு அதிசயம் கிடைச்சிருக்கு அப்படின்றது நான் அந்த நாள் தான் உறுதியா நம்ப ஆரம்பிச்சு, அன்னிலருந்து நான் முன்னோக்கி போனேன். போனமும் என் குழந்தைக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ண முடியாதுன்னு சொன்ன டாக்டர் வந்து ஆப்ரேஷன் பண்ணி ஒரு உறுப்போட எடுத்துட்டாங்க. ஒரு உறுப்பு இல்லனாலும் ஆப்ரேஷன் பண்ணி முடிஞ்சாலும் குழந்தையோட வாழ்நாள் பார்த்தீங்கன்னா 3 மாசம். வெறும் 90 நாள்னு எழுதி என் கையில குடுத்துட்டாங்க. இதுக்கு மேல குழந்தை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் தீர்மானிச்சேன், யாராலும் முடியாத ஒரு ஆப்ரேஷன பண்ண வைக்கும்பொழுது, தேவனால இத ஏன் குணப்படுத்த முடியாது? அப்படின்னு வந்து நான் தேவனிடத்துல வந்து ஒரு பொருத்தனை செஞ்சேன். நான் வந்து 1 மாசமா நடந்துட்டு இருந்தேன் ஹாஸ்பிட்டலுக்கு. முடியாத பட்சத்துல ஒரே நாள் ஆலயத்துக்கு வந்த பிறகு தேவன் என்னோட வாழ்க்கைய மாத்துனார். அப்போ அந்த விஷயம் நடந்தது உண்மைன்னா, என்னோட குழந்தை வாழ்க்கையில இருக்க இந்த புற்றுநோய் முற்றிலும் விடுதலையாகணும். நான் மருத்துவரோட வார்த்தைய நான் நம்ப மாட்டேன். உங்களோட வார்த்தைய நான் ஏத்துக்கிறேன். அப்படின்னு சொல்லி நான் ஒரு பொருத்தனை செஞ்சு தேவனோட தனிப்பட்ட விதத்துல நான் ஒரு பொருத்தனை செஞ்சேன். நான் பொருத்தனை செஞ்சு அந்த பொருத்தனைய கூட நான் நிறைவேத்தல. ஆனா டாக்டர் சொன்ன 3 மாசத்துக்கு முன்னாடியே 3 வாரத்துல என் குழந்தைக்கு புற்றுநோய் இல்லன்னு கையில எனக்கு ரிப்போர்ட் வந்துருச்சு. என்னால அத நம்பவே முடியல. அப்ப மீண்டும் எந்த டாக்டருமே நம்பல. திரும்பி திரும்பி என் குழந்தைய கொண்டு எல்லா இடத்துலயும் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. அவங்க எங்கெல்லாம் சொல்றாங்களோ அங்கெல்லாம் வந்து நான் பலிபீடத்துல வந்து பிரேயர் பண்ணிட்டு என்னோட பொருத்தனைய வச்சுட்டு நான் போனேன் நானு. போகும்போது அந்த டாக்டர் நம்பவே இல்ல. என் கையில கேன்சர் இருக்குன்றதுக்கான ரிப்போர்ட் இருக்கு. ஒரு உறுப்பு அவனுக்கு இல்லன்றதுக்கான ரிப்போர்ட்டும் என்கிட்ட இருக்கு. ஆனா இன்னைக்கு நடந்த சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா, எனக்கு கேன்சரே இல்லன்ற ரிப்போர்ட் இப்பவுமே வருது. எந்த டெஸ்ட் எடுத்தாலும் அவனுக்கு கேன்சர் இல்லன்ற ரிப்போர்ட் தான் வருது. இந்த சம்பவம் வந்து இவனோட 1 1/2 வயசுல நடந்தது. இன்னைக்கு என் பையனுக்கு 13 வயசு ஆகுது. இன்னைக்கு நான் டெஸ்ட் எடுத்தா கூட என் பையனுக்கு கேன்சர் இல்ல அப்படின்ற ரிப்போர்ட் மட்டும் தான் குடுத்திருக்கு. தேவன் வந்து என் வாழ்க்கையில வந்து எத முடியாதுன்னு நான் நினைச்சேனோ அது முடிச்சு தேவன் யாருன்னு எனக்கு தெரிவிச்சாரு. ஸோ நான் வாழ்க்கையில முன்னோக்கி போகும்போது ஆனாலும் போக போக என்னோட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, நான் இன்னும் அதிக நெருக்கமாகணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில இருக்கும்பொழுது, வாழ்க்கையில நெறைய பிரச்சனை. ஒரு குழந்தையோட வியாதி குணமானதுக்கு அப்புறம், குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை அதிகமாச்சு. என் கணவர் வந்து குடிப்பழக்கத்துக்கு ரொம்ப அடிமையானாரு. நான் எவ்ளோ பண்ணியுமே அத மாத்த முடியல. அவர் அந்த குடிப்பழக்கத்துலருந்து என்னால விடுதலையாக்க முடியல. காரணம் என்னோட குடும்ப சூழ்நிலை அந்த மாரி இருந்தது. ஒரு பக்கம் வறுமையில இருந்தேன். இன்னொரு பக்கம் என்னோட திருமண வாழ்க்கையில நிம்மதி இல்லாத இருந்தேன். அப்ப நான் யோசிச்சேன், ஆண்டவரே நான் என்ன செய்யணும்? எனக்கு ஒரு ஆலோசனை குடுங்க. அப்படின்னும்போது நான் திரும்பி பலிபீடத்து முன்பாக நின்னு நான் திரும்பி பிரேயர் பண்ணேன். பிரேயர் பண்ணும்போது அப்ப நான் யோசிச்சேன். முதல்லாம் வந்து நான் வந்து வேலைக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் குடுத்தேன். வார நாட்கள்ல வந்து சரியா வந்து சர்ச்சுக்கு வரமாட்டேன் நானு. அந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் வருவேன். என்னோட வேலையில தான் நான் முதலிடமா இருந்தேன். ஏன்னா, எனக்கு குடுத்த பொறுப்பு நான் வேலை செய்ய செய்ய என்ன வந்து மேல மேல வந்து பொறுப்பாளியா அதிகரிச்சாங்க. ஸோ எனக்கு வந்து அதுல தான் அந்த இன்ட்ரெஸ்ட் போச்சு. நான் வந்து ஆலயத்துல விட்டு ரொம்ப நெருக்கம் இல்லாத மாரி நான் கொஞ்சம் உணர்ந்தேன். அப்ப நம்ம வந்து கேட்கும்போது ஆனா வேலையில நான் இருந்தாலும் என்னோட திருமண வாழ்க்கையும், என்னோட வாழ்க்கையும் வந்து அழிக்கப்பட்ட சூழ்நிலையில தான் இருந்தது. கொஞ்சம் கூட மாற்றமே இல்ல. ஒரு நாள் வந்து என்னால தீர்க்க முடியாத பிரச்சனை குடும்பத்துல ஏற்படும்போது தான் நான் தேவனிடத்துல கேட்டேன். நான் என்ன செய்யணும்? நான் என்ன தவறா ஏதாவது பண்ணியிருக்கேனா? அப்படின்னு வந்து எனக்குள்ள உணரும்பொழுது, அப்ப நான் முதல்ல வந்து மீட்டிங்ல வந்து பாஸ்டர் வந்து பரிசுத்த ஆவிய பத்தி பேசுனாங்க. அப்ப நான் அத உணர்ந்தேன். சரி நமக்குள்ள முதல்ல பரிசுத்த ஆவி இருக்கும் பொழுது, எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்ம அத வந்து எதிர்த்து நிக்க முடியும். பிரச்சனைய வந்து எதிர்த்து நிக்கும்போது பிரச்சனை நம்மள விட்டு விலகிடும்ன்றத வந்து உணர்ந்தேன். அப்ப நான் முதல்ல என்ன பண்ணேன்னா, பரிசுத்த ஆவி தேடுறதுக்காக நான் எதெல்லாம் முதல்ல செய்யாம இருந்தேனோ, ஆலயத்துக்கு தொடர்ந்து வர ஆரம்பிச்சேன். மீட்டிங்ல கலந்துப்பேன். ஊழியம் பண்ண ஆரம்பிச்சேன். நெறைய விஷயம் தேவனிடத்துல நெருக்கமா இருக்க ஆரம்பிக்க என்னோட வாழ்க்கையில வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் ஏற்பட்டது. அப்பவும் வந்து நான் யோசிச்சேன். இது கொஞ்சத்த வந்து நான் ஏத்துக்கல. முழுமையா என்னோட வாழ்க்கை மாறணும் அப்படின்னும்போது தான் நான் யோசிக்கும் பொழுது தான் எனக்கு தோணுச்சு. இல்ல நான் வந்து தேவன முதலிடத்துல வைக்கல. நான் ஒரு துணையாளராவும் இருந்தேன். ஆனாலும் நான் தேவன வந்து முதலிடத்துல வைக்காம இருந்தது வந்து எனக்கு உணர ஆரம்பிச்சேன். முதல்ல நான் ஏன் தேவன் முதலிடத்துல வைக்கல? எது நமக்கு இது தடையா இருக்குதுன்னு யோசிக்கும் பொழுது என்னோட வேலையும் நான் சம்பாதிக்கிற அந்த
சம்பாதனையம் தான் எனக்கு பெருசா தெரிஞ்சது. ஏன்னா அப்ப என்னோட குடும்ப சூழ்நிலை அழிக்கப்பட்டதா இருந்ததுனால. அப்ப நான் யோசிச்சேன், முதல்ல நான் அதிலிருந்து விடுதலையாய் வெளியில வரணும். ஏன்னா நான் செய்யக்கூடிய வேலையில வந்து நிறைய வந்து பிரச்சனைகள், நேர்மையான வழியில போகக்கூடியவா இல்ல. எனக்கு மேல இருக்கிற அதிகாரிங்க சொல்லக்கூடிய அந்த அந்த ஒரு செயலை நான் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருப்பேன். ஆனா அது தவறுன்னு தெரிஞ்சும் ஆனா என்னால வந்து அதை விட்டுட்டு வர முடியல. ஏன்னா என்னோட வேலை, எனக்கு இந்த சம்பளம் குடுக்குறாங்க, என்னோட சூழ்நிலை இப்படி இருக்கு அப்படின்னு தான் யோசிச்சேன். அப்ப நான் தேவன்கிட்ட கேட்டேன். நான் கேட்கும்போது தேவன் எனக்கு உணர்த்தி வந்து முதல்ல நான் அந்த வேலையிலேருந்து வெளியில வரணும். வந்ததுக்கு அப்புறமா அப்ப யோசிச்சேன். அப்ப நான் துணிச்சலா, ஆனா எனக்குள்ள நிறைய குழப்பம் இருந்தது. நம்ம வேலையை விட்டுட்டா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஏது செய்வோம்? நமக்கு வழி இல்லையே, நமக்கு நிலைமை இல்லையேன்னு யோசிச்சேன். ஆனா ரொம்ப குழப்பத்திலே 1 மாசமா வந்து நான் அந்த குழப்பத்திலேயே வந்து செய்ய ஆரம்பிச்சும்போது, மேல மேல வந்து எனக்குள்ள வந்து நிறைய கஷ்டங்கள் தான் வந்தது. அந்த குழப்பத்துக்கான தெளிவான தீர்வு என்னால கிடைக்க முடியல. நான் திரும்பி யோசிச்சேன், எனக்கான தெளிவான பதில் கிடைக்கணும்னா தேவன் கிட்ட மட்டும் தான் முடியும்னு. திரும்பி நான் தேவனிடத்தில் வந்து கேட்கும்போது எனக்கு சரியான பதில் கொடுத்தார். நான் வந்து துணிச்சலா முடிவெடுத்து என் வேலையை விட்டு விலைக்கு வந்துட்டேன். வேலையை விட்டு விலைக்கு வந்த அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, என்னோட கல்யாணம் ஆகி 14 வருஷமா குடிச்சிட்டு இருந்த என் கணவர் இன்னைக்கு குடியை முற்றிலும் விட்டுட்டாரு. குடி இல்லை, என்னோட கணவரோட வாழ்க்கையில குடி இல்லை. இப்ப அந்த வேலையை நான் விட்டுட்டாலும் தேவனிடத்தில் இன்னும் அதிகமா நெருக்கமா இருக்கிற மாதிரி இன்னும் ஆலயத்துல இருக்கக்கூடிய எல்லா விஷயத்திலும் வந்து கலந்துக்க ஆரம்பிச்சேன். எதெல்லாம் நான் செய்ய மாட்டேனோ இப்ப அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சேன். என் கணவர் அந்த குடிப்பழக்கத்துல இருந்து விடுதலை ஆயிட்டாரு. இப்ப எனக்கு வேலை இல்லைனாலும் என்னோட சொந்த தொழிலை நான் செய்ய ஆரம்பிச்சேன். நான் வேலை செஞ்சு சம்பாதிக்கிறதை விட இப்ப நான் வீட்டுல இருந்து செய்யற சம்பாதனையும் எனக்கு அதுவே வந்து போதுமானதா இருக்குது. என்னோட வந்து தேவைகளை வந்து நிறைவு செய்யக்கூடிய ஒரு போதுமானதா இருக்கு. காரணம் என்னன்னா, நான் தேவனிடத்துல முன்னோக்கி போகும்பொழுது தேவன் எனக்கான ஆலோசனையை கொடுக்கிறாரு. அவரை நான் முதலிடத்துல வைக்கும் பொழுது எனக்கான தேவையை அவர் சந்திக்கிறாரு. நான் இப்போ வந்து ரொம்ப பெலனா இருக்கேன். எல்லா ஆலயத்துல நடக்கிற காரியத்துல நாங்க கலந்துக்கிறோம். இன்னைக்கு நானும் என் குடும்பம் முழுவதும் தேவனுடைய ஆலயத்துல இருக்கோம். முழு சந்தோஷத்தோட இருக்கும். பிரச்சனை எங்களுக்குள்ள இருக்கு. இருந்தாலும் அந்த பிரச்சனையை எதிர்த்து நிற்க வந்து தேவனிடத்துல எங்களுக்கு பலன் அதிகமா இருக்கு. நாங்க வந்து எந்த பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனையை முன்னாடி வைக்கல, தேவனை முதல்ல வைக்கிறோம். எங்களோட பிரச்சனை எங்களுக்கு தெரியாமலே அது காணாம போகுது. கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9386387738. நன்றி. எனவே மக்களே, எதற்காக நீ காத்துட்டு இருக்கீங்க? ஏன் உங்க பிரச்சனையை இங்கும் அங்குமாய் நீங்க இந்த இடத்துல மத்தவங்களோட இந்த இடத்துல பேசிட்டு இருக்கீங்க? இது நேரம். உங்களுடைய பிரச்சனையானது தேவனிடத்திற்கு இந்த இடத்துல கொண்டு வாங்க. தேவனுடைய கரத்திலே உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய குடும்பத்தை ஒப்படைங்க. இந்த தாயார் செய்தது போல இந்த விசுவாசத்திலே தேவன் இவருக்கு பதிலானதை கொடுக்க முடியுமானால் ஏன் தேவன் உங்களுக்கு பதிலானதை கொடுக்க முடியாது? தேவன் பதில் கொடுக்க தயாரா இருக்க. ஆனா கேள்வி, உங்களுடைய விசுவாசத்தை செயல்படுத்த நீங்கள் தயாரா இருக்கிறீர்களா? ஆம், உங்க விசுவாசத்தை பயன்படுத்த, உங்க விசுவாசத்தை நீங்க செயல்படுத்த ஆயத்தமானவராய் இருக்கிறீர்களா? தேவனுக்கு தேவையானது எல்லாமே உங்களுடைய விசுவாசம் செயல்படக்கூடிய விசுவாசமா இருக்க வேண்டும். நீங்கள் அதை செய்தால் தேவனுடைய அற்புதத்தின் பதில்களை உங்க வாழ்க்கையில் இந்த பார்ப்பீங்க. எனவே இந்த நேரம் தேவனோடு நம்முடைய வாழ்க்கை எப்படியா இணைந்ததா இருக்கணும். இந்த வீடியோவை நீங்க பார்க்கிற இதே சமயம் உங்களுடைய வீட்டில் இந்த தண்ணீரை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வீடியோக்கு நான் உங்களோட ஒன்றிணைத்திருப்பேன். உங்களையும் உங்களுடைய வீட்டையும் தேவனுடைய வல்லமையான கரத்திலே ஒப்படைக்கவும் ஆசீர்வதிக்கவும். தேவனோடு நீங்கள் உங்களுடைய பதில்களை பெற்றுக்கொள்ள இந்த வீடியோ பிற்பாடு நான் இந்த ஜெபத்திலே ஒன்றிணைவோம். கனெக்ஷன் போய்விட்டதா? இப்படி நடந்த உடனடியாக அதற்கான தீர்வை தேடி நாம் உடனடியாக செயல்படுகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக உலகத்தில் நின்று தனியாக நாம் இருப்பதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இருப்பினும் அநேக மக்கள் இன்னும் உணராதது என்னவென்று, இந்த உடனடியான நம்முடைய எதிர் செயலானது நம் ஆத்மாவை குறித்த ஒன்றை வெளிப்படுத்துகிறது. இவ்வுலக தொடர்பை இழப்பது நம் ஆத்மாவிற்கு வேதனை கொண்டு வர போதுமானதா இருக்கிறது. தொடர்ச்சியான, அதாவது தொடர் அமைதியற்ற தன்மைதான் அதனுடைய தீர்மானங்களை நகர்த்தி செல்கிறது. ஆத்மாவானது எப்பொழுதுமே பெரிதான ஒன்றில் தன்னை ஒருங்கிணைத்துக் கொள்ளக்கூடிய தேவையோடு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சரியான ஒருங்கிணைப்பை அதை கண்டடையாத சமயம் மற்றவர்களிடத்திலோ மற்ற வைகளின் இடத்திலோ தேடும்படியாக அதனை கட்டாயப்படுத்துகிறது. எது
அதனை நிறைவேற்றும் என்ற தேடல் ஆத்மாவானது நோக்குகிற அதனுடைய ஆசைகள், அதனுடைய விருப்பங்களோடு ஒரு வாழ்க்கை நோக்கத்தை கண்டடைவது என்கிற ஒரு விருப்பம், நிறைவேற்றுதல், அது இருப்பதற்கான ஒரு அர்த்தத்தை கண்டடைவது. இருப்பினும் உங்கள் வாழ்க்கைக்கான நோக்கமே நிலையற்ற உலகத்திலிருந்து காணப்படுகிற ஒரு காரியத்திலிருந்து வந்தால் வாழ்க்கை நோக்கமாக இன்றைக்கு நீங்கள் கண்டடைகிற எதுவுமே நாளைக்கு இருக்கா. இதற்கான ஒரு உதாரணம் உங்களுக்கு காண்பிக்கப்பட வேண்டுமா? யாரெல்லாம் தங்கள் எதிர்காலத்துக்காக முதலீடு செய்தார்களோ இன்றைக்கு அவர்களுடைய படிப்பானது, ஆற்றலானது இயந்திர மனுஷர்களால், ரோபோக்களால் மாற்றப்படுகிறதுக்கு என்ன சொல்வது? உலகத்தின் மிகவும் பணக்காரனான எலன் மாஸ்க் என்பவர் இதை குறித்து என்ன சொன்னார் என்று பாருங்கள். கடினமான சவால், அதாவது மிக கடினமான ஒரு சவால் என்னவென்றால், மக்கள் வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்ன? அதாவது மக்கள் அவர்கள் வேலையை தன் வாழ்க்கையினுடைய அர்த்தமாய் வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பிரயாசத்துக்கான அர்த்தம் தேவையில்லை என்று சொல்லும்போது உங்கள் வாழ்க்கைக்கான அர்த்தம் என்ன? அப்போது அவர்கள் வாழ்க்கைக்கான அர்த்தம் என்ன? நீங்கள் அர்த்தம் உள்ளவராய் உணர்வீரா, அர்த்தமற்ற ஒருவராய் உணர்வீர்கள்? அதான் உலகத்தில் இன்றைக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை. வாழ்க்கைக்கான அர்த்தத்தை வெளிப்புற காரியங்களில் தேடுவது முற்றிலும் பைத்தியக்காரத்தனமான ஒன்று. இது உண்மையிலே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. உண்மை என்னவென்றால், கணக்கச்சிதமான பொருத்தமுடைய அந்த ஒன்றோடு இணையாத வரையிலும் ஆத்மாவானது பைத்தியக்காரத்தனமான அதனுடைய கனியற்ற தேடலை தொடர்ந்து நடத்தி கொண்டே செய்து கொண்டே இருக்கும். உங்களுடைய கவனத்தை ஈர்க்கும்படியான பல காரியங்கள் உங்களுக்கு உண்டு. ஆனால் அவைகளில் ஒன்று மாத்திரமே உங்களை முழுமையாக்க முடியும். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே நம் உட்புறத்தின் எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுகிற ஒருவர், நம் ஆத்மா விடுபடவும் அர்த்தமுள்ளதாக்கவும் உதவி செய்கிறவர், கடைசியாக ஆத்மாவிற்கு சமாதானத்தை கொடுக்கிறவர். இந்த ஒரு இணைப்பு மாத்திரமே நித்தியமான ஒன்று. மற்ற எல்லாவற்றுமிருந்து நம்மை பிரித்து விடுகிறது. இப்பொழுதோ பிற்பாடோ உங்களுடைய நேசத்துக்குரியவரிடமிருந்து உங்களுடைய இணைப்பானது துண்டிக்கப்படும். உங்களுடைய பிரசித்தமான செயல்களிலிருந்தும் உங்களுடைய பிரசித்தமான இடங்களிலிருந்தும் கடைசியாக இவ்வுலகிலிருந்து நீங்கள் துண்டிக்கப்படுவீர்கள். இவ்வுலக வாழ்க்கையில் எதனோடு நீங்கள் உங்களை இணைத்து கொண்டிருந்தீர்களோ அந்த நித்திய கால நிலைக்கு நீங்கள் எடுத்து செல்லப்படுவீர்கள். இவ்வுலகத்தினுடைய அழியக்கூடிய காரியத்தோடு நீங்கள் இணைப்பில் இருந்தீர்கள். ஆனால் அழியக்கூடியவர்கள் செல்லுகிற அந்த இடத்திற்கு நீங்களும் சென்றடைவீர்கள். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவரோடு தாமே நீங்கள் உங்களுடைய இணைப்பை வைத்திருந்தீர்கள். ஆனால் என்றென்றைக்கும் நீங்கள் அவரோடு இணைப்பிலே இருப்பீர்கள். நீங்கள் எதனோடு இணைந்திருக்கிறீர்கள்? அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியா இருக்கிறான். ஒரு கிளாஸ் தண்ணீரை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் அல்லது தொலைக்காட்சிக்கு அருகாமையிலே வாருங்கள். இந்த நேரம் உங்களுக்கான ஒரு சிறப்பு ஜெபத்தை நாம் செய்ய போகிறோம். எங்கள் தேவனே, எங்கள் ஆண்டவராக இயேசுவே, மிக நிச்சயமாக மக்கள் யார் இந்த நேரம் இதை அழுது கொண்டிருக்கிறார்களோ, ஒருவேளை இவர்கள் தன்னுடைய சூழலை குறித்து யோசிக்கும் பொழுதே இவர்கள் குழப்பம் அடைகிறார்கள். இவருடைய கண்கள் இந்த கலங்குகிறது. என் தேவனை இவர் இந்த நினைத்துக் கொண்டிருக்கிறார். எனக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை. என்னுடைய வாழ்க்கை மாறவே மாறாது. என்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படாது. நானும் என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய வீடும் இதத்தில் பிரச்சனையில் இருக்க மட்டுமே இந்த பூமிக்கு கொண்டு வரப்பட்டோம். இதுதான் இந்த தேவனை பலருடைய எதிர்மறையான யோசனைகளாய் இதத்தில் இருக்கிறது. இப்படியாக தான் பலருடைய வாழ்க்கையை இந்த உலகத்தின் அதிபதியாய் இருக்கக்கூடிய பிசாசானவன் அழிக்கிறவனாய் தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறான். ஆனால் எங்கள் தேவனை, எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, இந்த நிகழ்ச்சியின் முதலில் நீர் கேட்கும்படியாக கொடுத்த வார்த்தை, தேவனை உம்மால் கூடாத காரியம் ஒன்று எதுவும் இல்லை என்பதை புரிந்து கொண்டவராய் இந்த மக்கள் தன் செயல்களை செய்வார்கள். அதி அற்புதமான பதில்களை இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில காணட்டும். தேவனின் ஆண்டவராகிய இயேசுவே, இந்த சாட்சிகளில் மக்கள் பார்த்தது போல இவர்கள் யார் தன்னுடைய குடும்பத்திற்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தன் உறவினர்களுக்கும் விரும்புகிறார்களோ என் தேவனை அது நடைபெறும் வல்லமை இந்த வெளிப்படுத்தும். என் தேவனை உங்களுடைய அக்னியிலே இந்த முழு குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய பாதுகாப்பிலே இந்த மக்களுடைய குடும்பங்களை ஒப்படைக்கிறேன். உங்களுடைய பலத்திலே, ஞானத்திலே, உங்களுடைய ஆவியிலே இந்த குடும்பங்களை வழிநடத்த கேட்கிறேன். உங்களுடைய அதிகாரத்தோடும் உங்களுடைய மனுஷனாய் இந்த விசுவாசத்தில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிக்கிற தேவனே, எங்கள் தேவனும் சர்வ வல்லவருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலே குணமாக்குதல், விடுதலை, ஆசீர்வாதம் உன் பெயரின் மகிமைக்கான சாட்சியா இந்த வீடுகளுக்குள்ளும் இந்த வீட்டாருக்குள்ளாகவும்
முழுமை அடையும்படி இவரை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் பெயரால். ஆமென். ஆமென். தேவன் உங்களையும் உங்களுடைய வீட்டையும் உங்களுடைய வாழ்க்கையும் வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. நாளை இந்த விசுவாசத்தினுடைய சிறப்பான இந்த கூட்டத்தில் மீண்டும் இணைந்திருக்கலாம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.